கட்டணும், வீட்டு லோன் கட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். 20,000 கட்டணும். உண்ணாமல் மெல்லாமல் கட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். என் வீட்டை பிடுங்காமல் இருந்திருந்தாங்கன்னா எனக்கு இந்த நிலமை வருமா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என் வீட்டுக்காரோட அண்ணன் தம்பிங்க இப்படி எங்கள் வீட்டை பிடுங்கி அவங்களும் ஆனால் நல்லா தான் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்கிறாங்களே. என்ன வாழ்க்கை, என்ன இது. நான் 2 பசங்களை வச்சுக்கின்னு எவ்வளோ கஷ்டப்படுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 20,000 வார வட்டி 10,000 எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு 1000 ரூபாய் கட்டணும். அப்புறம் என் வீட்டுக்கார் வேலைக்கு போகிறத நான் 10,000 சேர்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நிலமை எனக்கு இது தேவையா ஃப்ரெண்ட்ஸ்? நான் 15 வருஷமாக வாழ்ந்த வீட்டை சொல்லாமல் கொள்ளாமல் இப்படி பிடுங்கி மூத்த மகனுக்கு கொடுத்துட்டாங்களே. இது எவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சாப்பிட்றோன்னா நம்மள கெட்டதும் நல்லதும் நம்மளுக்கு கிடைக்கிறத வச்சு சாப்பிட்ணும். ஆனால் என் வீட்டுக்காரோட அண்ணனும் தம்பிங்களும் அவன் ஆக மாட்டான், அவன் செய்ய மாட்டான். இப்படி சொல்லி சொல்லியே என் குடும்பத்தில் என் வீட்டுக்காரோட அம்மா அப்பாண்ட சொல்லி சொல்லி என் வீட்டுக்கார் கொஞ்சம் அதிகமாக பேச மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ். யார்கிட்டையுமே பாசத்தை வெளியே காமிச்சிக்க மாட்டார். ஆனால் அவனுங்க என் வீட்டுக்காரோட அம்மா இறந்துட்டாங்க. அன்றைக்கி ஒரு நாள் தானே ஃப்ரெண்ட்ஸ் அழ போகிறாங்க. அதுக்குள்ளேயே என் வீட்டுக்காரோட அண்ணனும் தம்பியும் அம்மா நீ அழாத, அம்மா நீ அழாத. தாய்க்கு அழாத யாருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அழ போகிறாங்க? என் மாமியார் சொல்லுங்கள் பாப்பா. இப்படி என் வீட்டுக்காருக்கு நடிக்க தெரியாது. என்ன வேணுமான்னு கேட்பாரு, அவ்வளோதான். என்ன வேணும் அப்படின்னு தான் கேட்பாரு. எதனா வேணும்னா வாங்கி தந்துடுவார், அவ்வளோதான். நான் என்னால் முடிஞ்சது என் மாமியாருக்கு பொட்டை பசங்க கிடையாது. என் வீட்டில் எந்த நான்வெஜ் செஞ்சாலும் நான் கூப்பிட்டு கொடுப்பேன். ஆனால் எனக்கு பிறகு வந்தவளுங்க என் மாமியாரை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அந்த அக்கா ஆக மாட்டாங்க, அந்த அக்கா செய்ய மாட்டாங்க. ஏன்னா நான் எது இருந்தாலும் நேரடியாக பேசிடுவேன். எனக்கு நடிக்க தெரியாது. இந்த ஊருக்காரவங்களுக்கு செம்ம நடிப்பு வரும். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.